ஹே காய்ஸ், வெல்கம் டு பாசிட்டிவ் தெரப்பி தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் சுவிட்ச் வேர்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சுவிட்ச் வேர்ட்ஸை நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் எல்லா தேவைகளுக்குமே இந்த சுவிட்ச் வேர்ட்ஸை பயன்படுத்தலாம். ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம ஒரு நினப்பு மூலியமாக எல்லா விஷயத்தையுமே நம்மளால் அடைய முடியும். ஏன்னா நம்மளோட நினப்புக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அதை கூடுதலாக நமக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு, அதாவது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நம்மளை தள்ளி விடுறதுக்கு அந்த இடத்துக்கு நம்மளுக்கு இந்த சுவிட்ச் வேர்ட்ஸ் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகும். இதை ஒரு 2-3 வார்த்தைகள் அந்த மாதிரி தான் இருக்கும். அதை நம்ம தொடர்ந்து சேண்ட் பண்ணிகிட்டே வரலாம். இல்லை ஒரு நோட் புக்கில் எழுதி வைக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம கண்களில் படுற மாதிரி ஒரு பேப்பரில் எழுதி அதை ஒட்டிக்கலாம். இல்லை நீங்கள் அதை ரெகுலராக கேட்கலாம். இந்த மாதிரி அஃபர்மேஷன்ஸ் கேட்கலாம். அந்த மாதிரி எல்லா ஒர்க் அவுட்ஸும் நீங்கள் பண்ணலாம். இதை பண்ணுறதுனால நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஏதோ ஒரு இடத்துல நம்ம நெகட்டிவாக யோசிச்சிட்டா கூட, அதாவது நம்மளோட நினப்புக்கு தான் நிறைய பவர் அப்படின்றதுனால, நம்மளோட தாட்டில் ஏதோ ஒரு இடத்துல நம்ம நெகட்டிவாக திங்க் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த எமோஷ்னலை பிளாக்கேஜ் பண்ணிடும். ஸோ அதனால் அதை ரிலீஸ் பண்ணி அந்த இடத்துக்கு நம்ம கொண்டு போகாமல் நம்மளை பாசிட்டிவான எண்ணத்திலே வைக்கிறதுக்காக இந்த சுவிட்ச் வேர்ட்ஸ் நல்ல பயனுள்ளதாக இருக்கும். இதை நீங்கள் அர்த்தம் தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாமல் பண்ணாலுமே நமக்கு பலன் ஜாஸ்தி. ஸோ அதனால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம என்ன மாதிரி சுவிட்ச் வேர்ட்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோன்னா, ஒவ்வொரு தேவைகளுக்கும் என்னென்ன மாதிரி சுவிட்ச் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ். நம்ம முதல்ல பார்க்க போகிற சுவிட்ச் வேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பணம் பெருகணும். அதாவது நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், இல்லை நான் ஒர்க் போகிறேன், இல்லை என்னமோ ஒரு இடம் நமக்கு அந்த இடத்துலேருந்து பணம் பெருகி நம்மக்கிட்ட நிறையா பணம் வரணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னா, நீங்கள் என்ன சுவிட்ச் வேர்ட் எழுதணுன்னா, கவுண்ட், டிவைன், ஃபைண்ட், ரீச், டன். அதாவது கவுண்ட், டிவைன், ஃபைண்ட், ரீச், டன். கவுண்ட் அப்படின்னா பணம் அதிகமாகணும். டிவைன் அப்படின்னா கடவுளோட அனுகிரகத்தோடு நடக்கணும், உதவ வேணும்ல, எல்லா யூனிவர்ஸ் ஒர்க் பண்ணினா தான் நமக்கு பணம் நிறைய வரும். ஸோ ஃபைண்ட் அப்படின்றது நமக்கு தேவையான வாய்ப்பு கிடைக்கணும். அதாவது பணம் வரணும்னா எந்த இடத்துலேருந்து வரணும், ஏதாவது ஒரு வாய்ப்பு வந்தால் தான் நமக்கு பணம் வரும். ஸோ அப்படி. ரீச் அப்படின்னா நம்மளோட இலக்கை அடையணும். ஏன்னா நமக்கு எவ்வளோ பணம் வேணுன்றது நம்ம கையில் கிடைக்கணும்னா நம்ம அந்த இலக்கை அடையணும்ல. ஸோ அது. டன் அப்படின்னா அதை சீக்கிரமாக நிறைவேற்றி கொடுக்கணும். அதுக்கான அர்த்தம் தான் இது. இது நீங்கள் ரெகுலராக சேண்ட் பண்ணுங்கள், இல்லை எழுதி வைங்க, இல்லை உங்கள் கண்களில் தெரிகிற இடத்துல எழுதுங்க. இந்த மாதிரி என்ன வேணாலும் பண்ணுங்கள். ரெகுலராக எழுதும் போது ஒரு 21 டைம்ஸ் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா போதுமானது. இதை ரெகுலராக எப்பப்பெல்லாம் எழுதணும், எத்தனை நாள் எழுதணும் அப்படின்னு இல்லை. ரெகுலராக நீங்கள் பாட்டுக்கு உங்களுக்கு பணம் தேவை அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்பீட்டடாக நீங்கள் எழுதிக்கிட்டே வரலாம். இல்லை ஜஸ்ட்டு உங்களால் முடியல அப்படின்னா ஒரு 11 டைம்ஸ் உங்கள் மனசுக்குள்ளேயே சேண்ட் பண்ணிகிட்டே வாங்க. இது பணம் பெருகிறதுக்காக நான் சொல்லியிருக்கேன். அடுத்த சுவிட்ச் வேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உருவாகணும் அப்படின்றதுக்காக நிறைய பேர் இந்த லைஃப்பில் குழந்தை இல்லாமல் தவிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு எல்லாமே இந்த சுவிட்ச் வேர்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சீக்கிரமாக நீங்களும் கன்சீவ் ஆகுவீங்க, ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டுகெதர், டிவைன், மதர். டுகெதர், டிவைன், மதர். நமக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை இது க்ரியேட் பண்ணி கொடுக்கும். நமக்கு நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், அது எல்லாத்தையுமே சரி பண்ணி எந்த ஒரு நெகட்டிவான எனர்ஜியும் அதில் போடாமல் நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன், நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், என் பாப்பா நல்லா ஹெல்த்தியாக வளருதுன்ற மாதிரி பாசிட்டிவாக திங்க் பண்ணிகிட்டே இருங்க. சீக்கிரமாக அது நடக்கும். டுகெதர் அப்படின்னா நம்மளோட உடலும் மனமும் ஒன்றாக வேலை செய்யணும். ஏன்னா நம்மளோட ஹார்ட்டும் மைண்டும் ஒன்றா வேலை பார்த்தா மட்டும்தான் சக்ஸஸ் ஆக முடியும். மனசு ஒன்று சொல்லும், மைண்டு ஒன்று சொல்லும். எதை வழி போகிறது அப்படின்னு நமக்கு தெரியாமல் தவிக்கக்கூடாது. ரெண்டுமே ஒன்றா சொன்னால் மட்டும்தான் அந்த இடத்துல சக்ஸஸ் உண்டாகும். ஸோ உங்களோட மனசும் உங்களோட ஹார்ட்டும் ஒன்றாக வேலை செய்யணும்.
அதே மாதிரி டிவைன் அப்படின்னா கடவுள் வந்து நமக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கணும். ஸோ கடவுள்கிட்ட அதுக்கும் நம்ம கேட்குறோம். மதர் அப்படின்னா நம்ம வந்து அம்மாவாகணுன்ற ஆசை நமக்கு இருக்கும்ல. ஸோ அதனால் டுகெதர் டிவைன் மதர் இதை ரெகுலராக சேன் பண்ணிகிட்டே வாங்க. உங்கள் கண்களில் படுற மாதிரி எழுதி வச்சுக்கோங்க, இல்லை எழுதுங்க. அப்படி இல்லைனா ஒரு சின்ன பேப்பரில் எழுதி உங்கள் வாட்டர் பாட்டில் கடியில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ரெகுலராக அந்த வாட்டரை இன்டேக் பண்ணுங்கள். இல்லை உங்கள் வாட்டர் பாட்டிலில் எழுதிக்கோங்க. ரெகுலராக உங்களால் முடிஞ்சால் மனசுக்குள்ளே ரிப்பீட்டடாக இந்த வார்த்தையை சொல்லிகிட்டே இருங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து உங்களோட பயத்திலிருந்து வெளியே வரணும். அதாவது ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான பயங்கள் இருக்கும். எல்லாருக்குமே எல்லாமே இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. என்ன மாதிரி பயமாக இருந்தாலும், சில பேருக்கு எக்ஸாம் பயமாக இருக்கும், சில பேர் ஜாபுக்கு போய் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணணுன்னா பயமாக இருக்கும், சில பேருக்கு வாழ்க்கையவே நினச்சி ரொம்ப பயமாக இருக்கும். ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறோன்னா ஐயோ பயமாக இருக்கே, எப்படி பண்ணுறதுன்னு தெரியலேன்னு ஒரு பயம் இருக்கும். இல்லை யாரோ ஒருத்தர்கிட்ட பேசணுன்னா கூட அவங்களுக்கு ஒரு இடத்துல பயம் இருக்கும். ஸோ அந்த பயத்திலிருந்து, எல்லா பயத்திலிருந்துமே எதுவாக இருந்தாலும் அந்த பயத்திலிருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படின்னா எனக்கு வந்து ஒரு கரப்பாம்பூச்சியை பார்க்குறோம், அதுக்கு எனக்கு பயமாக இருக்குது, இல்லை ஏதோ ஒரு பல்லி, இல்லை என்ன மாதிரி ஆனாலும் ஒரு நாய் வந்து சில பேர் வளர்க்கணும்னு நினைப்பாங்கன்னா அவங்களுக்கு அது பயமாக இருக்கும், ஐயோ கடிச்சிருமோ, இல்லை சின்ன வயசில் அதை வச்சு ஏதாவது ஒரு அனுபவம் வந்திருக்கும், அதனால் அவங்களுக்கு அது இப்போ வரைக்கும் பயம் இருக்கும். என்ன மாதிரி விஷயங்களாக இருந்தாலும் அதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா இதை தாராளமாக இந்த சுவிட்ச் வேர்டை பயன்படுத்துங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரேஜ் டிவைன் பி. கரேஜ் டிவைன் பி. கரேஜ் அப்படின்னா துணிச்சல், டிவைன்னா தெய்வீக சக்தி நமக்கு ஆதரவும் அதிகமாக இருக்கணும். பி அப்படின்னா அதை நம்பிக்கையோட நம்ம கூடவே வந்து அதாவது நம்ம பயத்துலேருந்து வெளியே வந்துட்டோன்ற ஒரு நிலைமை இருக்குல்ல, அது நம்ம கூட என்றைக்குமே நிலைத்து இருக்கிறதுக்காக இதை நம்ம பயன்படுத்துறதுனால நம்மளோட பயமோ பதட்டமோ இல்லை நடுக்கமோ எல்லாமே நம்மளை விட்டு தாராளமாக போயிடும். ஸோ ரெகுலராக வந்து இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒரு இடத்துலேருந்து நான் வெளியே வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அந்த என்ன இன்டென்ஷனோ அதை மனசில் நினச்சிக்கோங்க. இந்த இடத்துலேருந்து நான் வெளியே வந்துட்டேன், எனக்கு இதுதான்ப்பா பயமாக இருக்குது, இந்த இடத்துலேருந்து நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இந்த சுவிட்ச் வேர்ட்ஸை வந்து ரெகுலராக பயன்படுத்துங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற சுவிட்ச் வேர்டு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பியூட்டி அண்ட் க்ளோ. அழகு வந்து அழகாக காட்டுறதுக்கு, உங்கள் ஃபேஸை வந்து க்ளோவாக காட்டுறதுக்கும் அழகாக காமிக்கிறதுக்கும் இந்த சுவிட்ச் வேர்டு யூஸ் பண்ணலாம். சில பேர் வந்து பார்த்தோன்னே வா எவ்வளோ ஒரு லட்சணமாக நமக்கு அழகாக இருக்காங்க, மேக்கப்பே போடலை பட் அழகாக இருக்காங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்களே, டக்குன்னு நம்மளை பார்த்தோன்னே அட்ராக்ட் பண்ணுறதுக்காக, நம்ம ஃபேஸ் வந்து பிரைட்டாகவும் க்ளோவாகவும் பியூட்டியாகவும் இருக்கிறதுக்காக இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷைன் சார்ம் பி. ஷைன் சார்ம் பி. இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன், நம்ம மூஞ்சி பார்த்தோன்னே அழகாக இருக்காங்களே அப்படின்னு ஒரு டக்குன்னு ஒரு இம்ப்ரெஷன் வரத்துக்காக இதை சொல்லலாம். ஷைன் அப்படின்னா ஒளி வீசுறது, சார்ம்னா அது ஈர்ப்பு சக்தி, நம்மளை அட்ராக்ட் பண்ணும், அது அழகாக தோன்றதுக்கு பி அப்படின்ற மாதிரி. ஸோ ஷைன் சார்ம் பி இதை வந்து ரெகுலராக சேன் பண்ணிகிட்டே வாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற சுவிட்ச் வேர்டு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வீடோ இல்லை நிலம், ஏதோ வந்து லேண்டோ, ஒரு வீடாவோ இல்லை இடமாவோ வாங்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த சுவிட்ச் வேர்டை யூஸ் பண்ணுங்கள். ஃபைண்ட் கவுண்ட் ரீச் ஹவுஸ். ஃபைண்ட் கவுண்ட் ரீச் ஹவுஸ். அதாவது ஃபைண்ட் அப்படின்னா நமக்கு சரியான இடத்துல நமக்கு கிடைக்கணும். ஏதோ ஒரு இடத்துல கிடைச்சி அது நமக்கு பிடிக்காமல் இருக்கக்கூடாதுல்ல. ஸோ நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இடத்துல கிடைக்கணும், அதுக்கு வாங்குறதுக்கு நமக்கு பணம் வேணும். ஸோ அதனால கவுண்ட்டு. ரீச் அப்படின்னா அந்த வாய்ப்பு நம்ம கையில் கிடைக்கணும். அதாவது ஒரு இடம் இருக்கும், அதை வாங்க முடியாமல் அந்த மாதிரி எந்த சூழலும் இல்லாமல் அதை நம்ம வாங்கக்கூடிய இடம் நமக்கு கிடைக்கணும். ஹவுஸ் அப்படின்னா வீடு, அந்த இடத்துல வந்து ஒரு இடம் வாங்குறோன்னா நம்ம வீடு கட்டணும்னு நினைப்போம். ஸோ அந்த மாதிரி வீடு கட்டுறதுக்காக வீடு உருவாகணும். அப்படி இல்லை நீங்கள் இடமா வாங்கணும்னா, வீடாக வாங்கணுன்னாலும் அதுக்குமே இது பொருந்தும். ஸோ அதனால் வீடோ இல்லை இடம் வாங்குறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, உங்கள் கனவு நிறைவேறணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த சுவிட்ச் வேர்டை பயன்படுத்துங்க. அடுத்த சுவிட்ச் வேர்டு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடன் வாங்கியிருக்கீங்க, அதை வந்து அடைக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்களால் அடைக்க முடியாமல் இருக்கலாம், அதுக்கு பணம் வராமல் இருக்கலாம். ஸோ அந்த இடமெல்லாம் தடுத்து உங்களுக்கு பண வரவு ஏற்பட்டு அந்த கடனை வந்து நீங்கள் அடைக்கிறதுக்கு இது உதவும். கேன்சல் கவுண்ட் டிவைன். கேன்சல் கவுண்ட் டிவைன்.
கேன்சல் அப்படின்னா அந்த கடனை வந்து உடனடியாக நம்ம நீக்கணும், நமக்கு வேணாம், அது முற்றுப்புள்ளி வைக்கணும் அதுக்காக. அப்புறம் பணம் பெறுகிறதுக்கு கவுண்ட்டு. டிவைன் வந்து நமக்கு தெய்வீக உதவியோட, அதாவது இந்த யூனிவர்ஸ் வந்து நமக்கு பணம் வந்து ஏதோ ஒரு அன்எக்ஸ்பெக்டடான வழியில் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து அந்த கடனை நம்ம அடைய வைக்கிறதுக்காக இந்த சுவிட்ச் வேர்டு. அடுத்தது நீங்கள் வந்து ஒரு ஃபேம் எதிர்பார்க்குறீங்க, அதாவது இப்போ நார்மலாக இப்போ இந்த யூடியூப்ல எல்லாமே வந்து ஒரு சிலர் வந்து நல்லா ஃபேம் ஆகுறாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபேமஸ் ஆகணும், நான் வந்து ஒரு சினிமாவில் ஃபேமஸ் ஆகணும், இல்லை நான் இருக்க இடத்துல என்னோடய பிஸ்னஸ்லேயே நான் ரொம்ப பாப்புலர் ஆகணும், இல்லை நான் வந்து தனித்துவமாக தெரியணும் அப்படின்னு எல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, புகழ் வரணும், இல்லை எனக்கு வந்து நிறைய ஃபேன்ஸ் வரணும் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் தெரியணும் அப்படின்னா ரீச், ப்ரைஸ், டிவைன். ரீச், ப்ரைஸ், டிவைன். ரீச் அப்படின்னா உயரத்தை எட்டுறதுக்கு, ப்ரைஸ்னால் நம்ம புகழ் பெறதுக்கு, டிவைன்னா அதே இடத்துல எல்லா இடத்துக்குமே இந்த யூனிவர்ஸ் நமக்கு துணையாக இருக்கணும், கரெக்டாக. ஸோ அப்போது நம்ம எல்லாத்தையுமே அடைய முடியும். அதனால் நீங்கள் ஒரு ஃபேம் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த சுவிட்ச் வேர்டை ட்ரை பண்ணுங்கள். ரீச், ப்ரைஸ், டிவைன். அடுத்தது நம்ம வந்து நேரத்தை வந்து சரியாக நிர்வகிக்க, அதாவது டைம் மேனேஜ்மெண்ட். டைம் மேனேஜ்மெண்ட்னா இப்போ ஒரு இடத்துக்கு நம்ம சீக்கிரமாக போக மாட்டோம், இல்லை இதை வந்து இவ்வளோ டைமுக்குள்ளே நம்ம செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு வந்து நம்ம நினைப்போம், ஆனால் அந்த வேலை வந்து தாமதமாகும். ஸோ வேலை தாமதமாக செய்யாமல் நேரத்துக்கு நம்மளும் செஞ்சு முடிக்கிறதுக்கு, அதாவது கரெக்டாக இப்போது 9:30க்கு ஆஃபீஸ் போகிறோன்னா நம்ம 9:30க்கு இருந்தால் மட்டும்தான் அந்த வேலை கரெக்டாக முடியும். அப்போ தான் நம்மளால் ஈவினிங் 6 o'clock வெளியே வர முடியும். ஸோ நம்ம லேட்டாக போனால் ஈவினிங்கும் கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எந்த ஒர்க்காக இருந்தாலும் அந்தந்த நேரத்துக்கு கரெக்டாக முடியணும், நம்மளும் அந்த இடத்துக்கு சரியாக போகணும். ஸோ அதுக்காக ஆக்ட் நவ் டன், ஆக்ட் நவ் டன். இது நிறையா பேரோட லைஃப்பில் வந்து தேவைப்படும். ஏன்னா எல்லாருமே வந்து கரெக்டாக போயிடுறது இல்லை, ஒரு ஏதோ வேலை தாமதமாக நமக்கும் லேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இடங்கள்லாம் இந்த சுச்சுவேஷனை எழுதி உங்கள் கூடயே வச்சுக்கோங்க. எல்லா ஒர்க்குமே வந்து ஃபாஸ்ட்டாக சீக்கிரமாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி முடியும். ஸோ ஆக்ட் அப்படின்னா அது உடனே செயல்படுறதுக்கு, நவ் அப்படின்னா அது இப்போவே, அதே மாதிரி டன்னா அதை நம்ம முடிச்சிட்டோம், அதாவது இப்போவே உடனே செஞ்சு முடிச்சிட்டோம். நம்ம எப்பயுமே அப்படி தான் நினைக்கணும், அப்போ தான் அந்த வேலை சீக்கிரமாக நமக்கு நடக்கும். ஸோ ஆக்ட் நவ் டன் இதை வந்து பயன்படுத்தலாம். அடுத்தது நம்ம மகிழ்ச்சியை வந்து ஈர்க்கிறதுக்கு, அதாவது அட்ராக்ட் ஹாப்பினஸ். நமக்கு வந்து சந்தோஷமான சூழலே வந்து எப்போயுமே வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு லெட் ஜாய் பி. ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்பில் இருக்கும், ஸோ எப்பயுமே வந்து நமக்கு அந்த மாதிரி வாழ்ந்துட்டே இருந்தால் பிடிக்காதுல்ல. ஒரு 5 நாள் வேலைக்கு போகிறோம், ஒரு 2 நாள் லீவ் கிடைக்கிறப்ப நம்ம எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அந்த மாதிரி அந்த 5 நாளுமே நம்ம கொஞ்சம் சந்தோஷமாக வேலை பார்த்தா அந்த மாதிரி இருக்கணும்னா நீங்கள் வந்து இந்த சுவிட்ச் வேர்டை யூஸ் பண்ணுங்கள். எலைட் ஜாய் பி. மனம் வந்து ரொம்ப சந்தோஷம் பெறுறதுக்கும் நம்ம வந்து சிரிப்பு நிலையாக இருக்கிறதுக்கும் இந்த சுவிட்ச் வேர்டு. அடுத்தது நமக்கு தேவையான தகவல் கிடைக்கிறதுக்கு, அதாவது நம்ம இப்போது படித்து முடிச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது எல்லாருக்குமே அவ்வளோ ஈஸியாக தெரிஞ்சிடாது, எல்லாருமே கைடன்ஸ் கிடச்சிடாது. ஸோ நம்மளே வந்து முட்டி மோதாமல் நமக்கு ஒரு இடம் கைடன்ஸ் வேணும், அந்த நாலேஜ் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நமக்கு தேவைப்படுது அப்படின்னா இந்த சுவிட்சோட பயன்படுத்துங்க. யாராவது ஒருத்தர் உங்களுக்கு வழிகாட்டியாக வருவாங்க கண்டிப்பாக. நீங்கள் இதை பயன்படுத்தும் போது உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் நோ ஆன்சர். ஃபைண்ட் நோ ஆன்சர். நமக்கு குழப்பங்கள் இருந்தால் அதை நீக்கி நம்ம தெளிவு பெறதுக்கும் இதை பயன்படுத்தலாம். ஃபைண்ட் அப்படின்னா நம்ம தகவலை வந்து கண்டுபிடிக்கணும், நோ அப்படின்னா உண்மை தெரிஞ்சிக்கிறது, ஆன்சர்னால் சரியான பதில் கிடைக்க. அதாவது நம்ம எதுவுமே தெரியாமல் ஸ்டக்காகி போய் நிற்கிற நேரத்தில் யாரோ ஒருத்தர் வந்து நமக்கு ஒரு பதில் சொல்கிற மாதிரி அந்த அற்புதம் வந்து உங்களுக்கு நடக்கும். ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இது எல்லாமே வந்து நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். இதெல்லாம் எப்படி ட்ரை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு நோட் புக் எடுத்து இந்த சுவிட்ச் வேர்ட்ஸ் எல்லாம் ஒரு 21 டைம்ஸ் எழுதுங்க. அப்படி முடியலன்னா ரெகுலராக ஒரு 21 டைம்ஸ் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கோங்க. அதுவும் முடியலன்னா ஒரு சின்ன பேப்பரில் எழுதி உங்கள் கூடயே வச்சுக்கோங்க, இல்லை உங்கள் கண்களில் படுற மாதிரி ஒரு இடத்துல ஒட்டி வச்சுக்கோங்க.
அப்படி இல்லைன்னா ஒரு வால்பேப்பர் மாதிரி ரெடி பண்ணி உங்கள் ஃபோனில் வால்பேப்பராக வச்சுக்கோங்க. உங்கள் ஃபோனை பார்க்குற எப்பெல்லாம் நீங்கள் அந்த சுவிட்சோட பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அது உங்கள் மண்டைக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக பதியும். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக பதிஞ்சு உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு போய் டைரெக்டாக வந்து யூனிவர்ஸ் கிட்ட போய் உங்களுக்கு நல்லபடியாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இது எல்லாருமே நம்பிக்கையோடு ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.